ஸோ இன்னைக்கு நம்ம ஜெய் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் சால்விங் சீரிஸில் 2020 கேட்ட ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி இப்போ இந்த கப்பில் வந்து என்ன பண்ணணும், தண்ணியை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணியை ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த விளிம்பு வரைக்கும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில் பண்ணிட்டோம். இந்த விளிம்புக்கு மேலேயும் நம்மளால ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். கண்டிப்பாக கொஞ்சம் திக்னஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும், ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போவே ஆல்ரெடி விளிம்பு வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ண அது வந்து என்ன ஆகலை, ஓவர் ஃப்ளோவே ஆகலை. ரைட். ஸோ எதனால் ஆகலை அப்படின்னா, இப்போ இந்த சர்ஃபேஸில் உள்ள மாலிகூல்ஸ், வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே கீழே உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து பிடிச்சி இழுக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால இந்த சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி, ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரைன் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்படின்னா அது மேலே வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆக சான்ஸ் இருக்கு, ஸ்டோர் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படி ஸ்டோர் ஆகிறப்ப ஒரு எக்ஸஸ் ப்ரெஷர் மெனிஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். அது வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால வர ஃபோர்ஸ். இப்போ நான் வாட்டரை ஆட் பண்ண அந்த இந்த விளிம்புக்கு மேல வந்து ஒரு சின்ன டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, அந்த டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆன இடத்துல பாட்டம்ல ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை, ப்ரெஷர் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ற வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ரைட். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஃபோர்ஸை இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கும், ஸ்டில் வந்து என்ன ஆகலை, அந்த மெனிஸ்கஸ் வந்து பிரேக் ஆகலை. ஸோ எது வரைக்கும் இது சான்சஸ் இருக்கு, சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ற வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம்ல ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அதிகமாயிரும். ஸோ அதுக்கு மேல என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த ஜெய் அட்வான்ஸ்டு 2020 கேட்ட கொஸ்டின். இதை நம்ம நியூமரிக்கலா வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இது ஃப்ளோவே ஆகல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அந்த ஃப்ளோ ஆகுது. திரும்ப மறுபடியும் என்ன சர்ஃபேஸ் பழைய நிலைமைக்கு வரும். இப்போ நான் ஆட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை ரொம்ப சூப்பராக வந்து ஒரு டிஸ்க் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை சர்ஃபேஸ் டென்ஷன் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அந்த கிளாஸுக்கு மேலே, அந்த விளிம்புக்கு மேலேயுமே கொஞ்சம் வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டோர் ஆகுது. அதாவது ஒரு ஜேஇ அட்வான்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னடா இதுலலாம் இருந்து ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான இருக்கிற கான்செப்ட்ல இருந்து ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் தான் இது. ரைட். இதை நம்ம டெய்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதுல ஒரு பிசிக்ஸ் இருக்கா, இதுக்கு மேல எப்படி வாட்டர் போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப 2020 கேட்ட கொஸ்டின் தான் இது. அதோட கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. When water is filled carefully in a glass, one can fill up to a height h above the rim of the glass. இதுக்கு மேல ஃபில் பண்ண முடியும். எதனால ஃபில் பண்ண முடியும்னா சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபில் பண்ண முடியும். ஸோ எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வேல்யூ ஆஃப் ஹெச் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இதை வந்து ஒரு டிஸ்க் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த விளிம்புக்கு மேல எவ்வளவு ஹைட்டுக்கு நம்மளால தண்ணி வந்து ஊற்ற முடியும், ரொம்ப மெதுவாக தான் ஊற்றணும். ரைட். ஸோ நம்ம ரொம்ப வேகமா டக்குன்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளோ ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ஃபில்லர் வச்சு மெதுவாக ஆட் பண்ணியிருப்போம். அந்த விளிம்புக்கு மேல ஒரு டிஸ்க் வந்து ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுதான் வந்து அந்த விளிம்புக்கு மேல ஃபார்ம் ஆன வாட்டரோட ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ. அது வந்து கைண்ட் ஆஃப் டிஸ்க் மாதிரி இருக்கு. இதோட ஹைட் வந்து என்னன்னா ஹெச். ஹைட் வந்து ஹெச். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வாட்டர் மாலிகூல்ஸை வந்து உள்ள வந்து இழுக்க ட்ரை பண்ணும். சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற மாலிகூல்ஸை உள்ள இருக்கிற அந்த வாட்டர் மாலிகூல் வந்து அதை நோக்கி இழுக்கிறது ட்ரை பண்ணும். அப்படி இழுக்கிறப்ப என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரைன், அதாவது ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்படி ரப்பர் ஷீட் மாதிரி சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெயிட் என்ன ஆகலாம், வித்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த சின்ன சின்ன பூச்சி எல்லாமே தண்ணி மேலே நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். ரைட். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த மெம்பரைன் மாதிரி ஆக்ட் ஆகுறதுனால இப்படி ஸ்டோர் ஆக வந்து உள்ள வந்து என்ன ஆகும்னா ஒரு ப்ரெஷர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நம்ம யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட், இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல மேல வாட்டர் ஆட் ஆக ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரும் வந்து டெவலப் ஆகும். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். அப்படின்னா அந்த வாட்டர் மேல எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு ஹைட்டுக்கு அக்குமுலேட் ஆக முடியும் அப்படின்னா
இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுதுல, அதை சர்ஃபேஸ் டென்ஷன் பேலன்ஸ் பண்ற வரைக்கும் நடக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல இந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ், இங்க இருக்கிற ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆக போகுது. அது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸோட அதிகமாயிரும். அதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ். மேத்தமெட்டிக்கலாக இதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்க் அசம்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்க் அசம்ஷன்ல இது வந்து ஒரு மெனிஸ்கஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R1 அப்படிங்கிற ரேடியஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா R2 அப்படிங்கிற ஒரு ரேடியஸாக எடுத்துக்கிறோம். ஸோ யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ யங் லாப்லாஸ் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ 1/R1 பிளஸ் 1/R2. ஓகேவா? டீங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த டெல் பி அப்படிங்கிறது இன்சைட்ல இருக்கிற ப்ரெஷர் அண்ட் அவுட் சைட்ல இருக்கிற ப்ரெஷர். இன்சைட்ல தான் வந்து ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ரைட்? ஸோ இந்த இன்சைடு இருக்கிற ப்ரெஷர் வந்து அவுட் சைடோட அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும்னா இந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ R2 வந்து ஃபேர் கிரேட்டர் than R1. அதாவது R1 கம்பேர் பண்றப்ப R2 வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்புறம் 1/R2 எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா T/R1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷனால ஜென்ரேட் ஆகிற ப்ரெஷர் டிஃபரன்ஸ். அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால டெவலப் ஆகிற ப்ரெஷர் இன்சைடு வந்து அதிகமாக இருக்கும் தென் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ R1 அப்படிங்கிறது இந்த ரேடியஸ். ஸோ டோட்டலாக இந்த ஹைட் வந்து h. அப்புறம் R1 அப்படிங்கிறது என்ன, h/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2T/h அப்படின்னு கிடைக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆர் எக்ஸஸ் ப்ரெஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த ப்ரெஷர் வந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த வாட்டர் மாலிகுல் அப்படியே உள்ள இழுக்க ட்ரை பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து வாட்டர் மாலிகுல் ஆட் ஆக மேலே வந்து வாட்டர் ஆட் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் இந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஆட் ஆகும்னா ஒரு ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ரைட்? ஸோ ஒரு லிக்யூட் காலம் வந்து டெப்த் போக போக ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால வர ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஹைட்ரோஸ்டாட்டிக் லா படி பார்த்தோம்னா இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பிளஸ் ρgh. ரோங்கிறது இந்த லிக்யூட். ஸோ இந்த ஹைட். ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் அப்போர்ட்ல இருக்கும். இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், அது டவுன்வோர்ட்ல இருக்கும். இந்த ரெண்டு பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் மேலே வந்து லிக்விட் வந்து ஒரு டிஸ்க் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ப்ரெஷர் என்ன ஆயிரும், அதிகமாயிரும். இப்போ இந்த ப்ரெஷர் அதிகமாயிருச்சுன்னா இந்த ப்ரெஷர் கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். அதுக்கு மேலே வந்து இந்த வாட்டர் வந்து அந்த விளிம்புக்கு மேலே இருக்காது, ஓவர் ஃப்ளோ ஆயிரும். இப்போ இங்க இருந்து நமக்கு ப்ரெஷர் தெரியும் இந்த பாயிண்ட்ல. ஸோ இங்க எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது டெல் பி. ஸோ டெல் பி அப்படிங்கிறது என்ன, P மைனஸ் P0 வில் பி ஈக்குவல் டு 2T/h. ஸோ இதுல இருந்து நம்ம ப்ரெஷர் இன்சைடு பார்த்தோம்னா P0 பிளஸ் 2T/h. இது வந்து பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், இது வந்து பிகாஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஒரு லிக்விட் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப ஆக்ட் ஆகிற ப்ரெஷர். இப்போ இந்த ரெண்டு ப்ரெஷர் வேல்யூ என்னவா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கிறப்ப ஈக்விலிபிரியம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, வாட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகல. ஸோ இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணா P0 பிளஸ் ρgh will be equal to P0 plus 2T/h. இப்போ இந்த P0 ஏடிஎம் ப்ரெஷர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து h ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்னா 2T/ρg அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்ன, 2 × 0.073 ப்ராப்ளம்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க, டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 10⁻3, acceleration with gravity 10. ஸோ நீங்கள் 10⁴ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ h ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக இந்த 2 × 7.3 × 10⁻⁻6 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ 10⁴ இங்கே ஒரு 10⁻⁻2. ஸோ இதுல இருந்து நம்ம h வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஒரு √14 × 10⁻⁻3 மில்லிமீட்டர் தான் கேட்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், ஸோ h will be approximately √14 millimeter. ஸோ √14 அப்படிங்கிறப்ப இட் வில் பி 3.75 millimeter இருக்கும். ஏன்னா √16 வந்து 4, √9 வந்து 3. ஸோ இன்பிட்வீன் வேல்யூ இருக்கும், 4க்கு பக்கத்தில் இருக்கும், 3.75. ஸோ எப்படி ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க அந்த அட்வான்ஸ் கொஷனில், எக்ஸாக்டாக போடலாம் கூட நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்து போட்டுருலாம். ஸோ இதுதான் அந்த கொஷனோட ஆன்சர். ரொம்ப சூப்பராக ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு கொஷின். ரைட்? நான் வந்து கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல வந்து என்ன பண்றேன், தண்ணி ஊத்துறேன். அப்படி ஊத்துற தண்ணி வந்து அந்த விளிம்புக்கு மேலே போகுது, எவ்வளோ ஹைட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதா இதோட லாஜிக். அப்படின்னா நீங்க இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ρg அப்படின்னு நீங்க எவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்தாலும் சரி, எந்த
ஷேப் ஆஃப் கிளாஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 3.75 மில்லிமீட்டர் தான் நம்மளால ஊற்ற முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க ட்ரை பண்ணி அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா இந்த வேல்யூ தான் இருக்கும். இதுக்கு மேல வந்து நம்மளால ஊத்த முடியாது. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இது வந்து எந்த ஒரு டைமென்ஷன் ஆஃப் தி கிளாஸ் அந்த கிளாஸை பொறுத்து மாறல. அப்படின்னா நான் ஒரு வாட்டர் ஃபில் பண்றேன் அப்படின்னாலே என்னால அந்த விளிம்புக்கு மேல மேக்ஸிமம் எவ்வளவு ஊத்த முடியும்? 3.75 மில்லிமீட்டர் தான் ஊத்த முடியும். ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ அதனால நீங்க இந்த எரடோ புக்ஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ், க்ரோட்டோ புக்ஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்றப்ப அதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற பிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகும்.